ஓகே. இன்னைக்கு நாள் 29. காலைல எந்திரிச்சு எப்பவும் போல நம்மளும் ஜிம் வந்தாச்சு. இந்த 45 நாள் முடிவுல நான் அந்த சேலஞ்சுல வின் பண்ணேனா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வார்ம் அப்லாம் பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்நேரம் நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம்னு சொல்ட்டு. கரெக்ட்டு தான் நீங்க நெனச்சது. லெக் டே தான் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டே லெக் எக்ஸ்டென்ஷன் 3 செட் 15 ரெப். 2வது ஒர்க் அவுட் லெக் கர்ல் லிஃப்ட் 3 செட் 15 ரெப். லெக் பிரஸ் 3 செட் 15 ரெப். என்னோட ஒர்க் அவுட் ட்ராக் பண்றதுக்கு நான் ஹெவின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்றேன். அடுத்த ஒர்க் அவுட் வந்து சீட்டட் காஃப் ரைஸ் வந்தாச்சு. இது 15 ரெப் 3 செட். நம்ம லெக்க இந்த ஒர்க் அவுட்லயே நம்ம கதற விட்டாச்சு. அது இல்லாம ஒரு 30 மினிட்ஸ் வாக். ஸோ அது இன்னும் ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நேத்தே சிக்கன்லாம் சீக்கிரமாவே முடிஞ்சுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு நான் சிக்கன் நிறையவே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனா அதுதான் நான் பண்ண ஒரு சின்ன தப்பு. சரி ஓகே அது என்னன்னு பார்க்கலாம். நானும் எல்லா பொருளையும் எடுத்து வச்சு நேரா கடைக்கு கிளம்பிட்டேன். வந்து பார்த்தா நான் சொன்னேன்ல தப்புன்னு சொல்லிட்டு அது இதுதான். மழை வர்ற மாரி ஆயிருச்சு. ஆனா மழை லைட்டா வந்துச்சு. லைட்டா தூறல் மட்டும் போட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. சரி நல்லா சூப்பரா போச்சு. முடிச்சுட்டு சரி வரட்டி வாங்கிட்டு வர சொன்னாங்க கடையிலேருந்து. சரி ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கு வரட்டிலாம் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு பார்த்தா, அப்புறம் மறுபடியும் ஓரளவுக்கு கூட்டம் வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே சேல்ஸ் இன்னைக்கு முடிச்சாச்சு. ஸோ எந்த ஒரு சிக்கனுமே வேஸ்ட் கிடையாது. எந்த பொருளுமே வேஸ்ட் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அளவு ஆர்டர் போட்டோமோ அந்த அளவுக்கு சேல்ஸ் இருந்துச்சு. எல்லா பொருளையும் எடுத்துட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். 4:30ல பார்க்கலாம். பாய்.